சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுதந்திரமாக நடமாடும் 300 தற்கொலைதாரிகள் சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பதாக தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை வெளிப்படுத்திய கம்மன்பில தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்புள்ளதாக தெரிவிப்பு. இலங்கையில் வெளியான உயர்தர பரீட்சை பெறுபேறு. அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் கிளிநொச்சி மாணவன் முதலிடம். மட்டக்களப்பு கொள்ளை விவகாரம். அடையாள அணிவகுப்பில் சிக்கிய சந்தேக நபர்கள். யக்கச்சி ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்படவுள்ள 25 ஏக்கர் காணி நாளை போராட்டத்திற்கு அழைப்பு. ஈரானிலிருந்து விரைவில் வெளியேறுவோம், ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி சக்ரான் ஹாசி என பிபத்திரகல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். சக்ரானிடம் பயிற்சி பெற்ற 300 பேர் தற்போது சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுவதாகவும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர்கள் நிச்சயமாக மனித குண்டுகளாக வெடிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். பிபித்திரகல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன் பிலவின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சக்ரான் ஹாசிமின் நேரடி தலையீடு குறித்து உதயகம்மன் பில தனது நூலில் பல முக்கிய ஆதாரங்களை முன்வைத்துள்ளார். அதற்கமைய வெடிபொருட்களை சேகரித்தல், குண்டுகளை தயாரித்தல் மற்றும் ஆயுதங்களை திரட்டுதல் போன்ற அனைத்து பணிகளையும் சக்ரானே முன்னின்று நடத்தியதாகவும் கூறியுள்ளார். பயிற்சி முகாம்களை நடத்தி தற்கொலை குண்டுதாரிகளின் மனநிலையை தாக்குதலுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தவர் சக்ரானே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த இடங்களில் குண்டுகள் வெடிக்கப்பட வேண்டும் மற்றும் தற்கொலைதாரிகள் யார் என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரமும் சக்ரானிடமே இருந்தது எனவும், இந்த தாக்குதலுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் 300 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதியுதவிகளை தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடைய அரசியல்வாதியான முகமது இப்ராஹிம் என்பவரே வழங்கியதாகவும் உதயகம்மன் பில இதன்போது சுட்டிக்காட்டினார். சர்வதேச ISIS அமைப்பின் இலங்கை கிளையின் தலைவரான சக்ரான் இந்த தாக்குதலை வழிநடத்தியதால் அவரை தவிர வேறு எந்த சூத்திரதாரியும் இருக்க முடியாது என்றும் கம்மன் பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றம் ஒன்றில் வழங்கப்பட்ட சத்திய கடதாசி ஒன்றும் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் கிளிநொச்சியைச் சேர்ந்த தெய்வேந்திரம் திருக்குமரன் என்ற மாணவன் முதலிடம் பெற்றுள்ளார். இலங்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று இரவு வெளியாகின. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 2,81,810 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இதன் அடிப்படையில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை மோசடிகள் அல்லது ஏனைய காரணங்களுக்காக 111 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். பெறுபவர்கள் தொடர்பாக திருப்தி அடையாத மாணவர்கள் தமது விடைத்தாள்களை மறுசீராய்வு செய்வதற்கு விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இணையதளமூடாக விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரம் திருக்குமரன் என்ற மாணவன் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அத்துடன் வணிக பிரிவில் மட்டக்களப்பு காத்தான்குடி மகாவித்தியாலய மாணவன் முகமது சுபைதீன் முகமது பர்தான் அகில இலங்கை தமிழ் மொழி மூலம் 1ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
மட்டக்களப்பில் பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்ட பின் அவர்களை கிணற்றுக்குள் வீசி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பிரதான சந்தேக நபர்களும் சாட்சியாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் நடத்தப்பட்ட அடையாள அணிவகுப்பில் இவர்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் கடந்த 20ஆம் தேதி உயிருடன் மீட்கப்பட்டார். அதே கிணற்றிலிருந்து மற்றொரு பெண் சடலமாக மீட்கப்பட்டமை அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட தாயின் 3 வயது பிள்ளை வயல் பகுதியில் தனியாக விடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்த காவல்துறையினர் 7 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பிரதான சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் இருந்து ஏனையோர் வெளியேற்றப்பட்டு மூடிய அறைக்குள் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டனர். கடத்தப்பட்டு கிணற்றில் போடப்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட பெண் முன்னிலையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது முதலாவது அடையாள அணிவகுப்பில் 1ஆம் மற்றும் 2ஆம் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 2வது அணிவகுப்பில் 3வது சந்தேக நபரும் சாட்சியால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மயக்க மருந்துகளை விநியோகித்ததாக கூறப்படும் 7வது சந்தேக நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி அனுமதி வழங்கினார். கொக்கட்டிச்சோலை காவல்துறையினரும் கிழக்கு மாகாண பெரு குற்றத்தடுப்பு பிரிவினரும் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி ஜெக்கச்சி பிரதேசத்தில் 25 ஏக்கர் தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சுபீகரிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் நாளை காலை 8 மணிக்கு ஜெக்கச்சி பகுதியில் போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இதில் தமிழ் தேசியத்தின் இருப்புக்காகவும் நில மீட்புக்காகவும் அனைவரையும் ஒன்று கூடுமாறு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் என்டோ டொடென்கோ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் ரஷ்யாவிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எரிபொருளை கோரியிருந்தது. இதனையடுத்து கடந்த வாரம் ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்த நிலையில் நேற்று பிரதிவெளி விவகார அமைச்சர் இலங்கை சென்றுள்ளார். இவர்கள் நேற்று மாலை இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து AI-281 என்னும் ஏர் இந்திய விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். குறித்த குழுவினரை ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவுக்கு மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜஹாரியன் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். இவர்கள் 5 நாட்கள் நாட்டில் தங்கியிருந்து முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இலங்கையில் தபால் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று போலியான இணையதளத்தை பயன்படுத்தி நிதி மோசடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் செயற்படுமாறு ஸ்ரீலங்கா தபால் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா தபால் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் பெயரினை தவறாக பயன்படுத்தி குறுஞ்செய்திகள் ஊடாக பொதியொன்றை பெற்றுக் கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும் என அறிவித்து அந்த பணத்தை இணையவழி முறையின் ஊடாக வங்கி அட்டைகளை பயன்படுத்தி செலுத்துமாறு வாடிக்கையாளர்களை இலக்கு வைத்து மோசடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மோசடியின் கீழ் வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி அட்டை விவரங்களை உள்ளிடும் போது அவர்களின் வங்கி கணக்குகளில் உள்ள பணம் மோசடியாக கொள்ளையிடப்படுவதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் அத்தகைய குறுஞ்செய்திகளை பெற்றுக்கொண்டவர்களிடம் இருந்தும் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இந்த மோசடி குறித்து ஏற்கனவே காவல்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாறான மோசடியான குறுஞ்செய்தி இணைப்புகள், போலியான இணையதளம் மற்றும் இணையவழி பணங்கோரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அடையாளம் தெரியாத இணைப்புகளுக்குள் உட்செல்ல வேண்டாம் என்றும் தபால் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களது வங்கி அட்டை விவரங்கள் அல்லது OTP இலக்கங்களை 3ஆம் தரப்பு நபர்களுக்கோ அல்லது இணையதளங்களுக்கோ வழங்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் எரிபொருள் வெளியேற்றத்தை தொடர்ந்து இன்று முதல் மின்சார கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளன.
இலங்கையில் வீட்டுப்பாவனை, கைத்தொழில் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான மின் கட்டணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 0 தொடக்கம் 30 வரையான அலகுகளுக்கு 4.3 வீதமும், 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9%, 61 தொடக்கம் 91 அலகுகளுக்கு 6.9%, 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 7.2% மின் கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. இதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாயினாலும், 60 அலகுகளுக்கு 45 ரூபாயினாலும், 90 அலகுகளுக்கு 120 ரூபாயினாலும், 180 அலகுகளுக்கு 420 ரூபாயினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது. 180 அலகுகளுக்கு மேல் ஆகக்கூடிய அளவாக 25% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களாக கருதப்படும் கைத்தொழில், விருந்தகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. 180 அலகுகளுக்கு குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் மதஸ்தலங்களுக்கு எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. எனினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் மதஸ்தலங்களுக்கு 9.6% கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய மின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்கள் 25 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 25 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் வழக்கு தொடர்ச்சியாக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 25 பேருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்தால் மல்லாகம் நீதிமன்றத்தினால் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 12 இந்திய கடற்றொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினை நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் மையக்குழு கூட்டம் நேற்று நடந்தது. இதில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்துக்கு பின் கருத்து வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்துள்ளதாக கூறியிருந்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரும் உள்ளது என்றும் எந்தெந்த தொகுதி என்று தற்போது அறிவிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். ஈரானில் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கா 2 அல்லது 3 வாரங்களில் ஈரானை விட்டு வெளியேறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திறனை கட்டுப்படுத்தும் முதன்மை இலக்கை எட்டிவிட்டதாகவும் அமெரிக்கா தற்போது அந்த பணியை முடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க படைகள் ஈரானில் தங்கள் நடவடிக்கைகளை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். தனது நிர்வாகம் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் ஈரானிற்கு 2 முதல் 3 வார கால அவகாசத்தை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அமெரிக்கா அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல மூத்த அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களின் படுகொலைகளை தொடர்ந்து ஈரானிய வான்வழியில் தற்போது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை அடைந்துள்ளதாகவும் கூறினார். தெஹ்ரானில் உள்ள புதிய தலைவர்கள் தீவிரவாதம் மிக குறைந்தவர்கள் மற்றும் அதிக பகுத்தறிவுள்ளவர்கள் என்று அவர் விவரித்தார். இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்படாமலேயே போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று அவர் மேலும் கூறியிருந்தார். போரின் தாக்கத்தால் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் குறையும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுதந்திரமாக நடமாடும் 300 தற்கொலைதாரிகள் சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பதாக தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை வெளிப்படுத்திய கம்மன்பில தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்புள்ளதாக தெரிவிப்பு. இலங்கையில் வெளியான உயர்தர பரீட்சை பெறுபேறு. அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் கிளிநொச்சி மாணவன் முதலிடம். மட்டக்களப்பு கொள்ளை விவகாரம், அடையாள அணிவகுப்பில் சிக்கிய சந்தேக நபர்கள்.
யக்கச்சி ராணுவத்தினரால் சுவீகரிக்கப்படவுள்ள 25 ஏக்கர் காணி நாளை போராட்டத்திற்கு அழைப்பு. ஈரானிலிருந்து விரைவில் வெளியேறுவோம், ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.